மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வட மாநிலங்களில் பிரதமர் மோடி ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் பெய்த தொடர் மழையால் செனாப் நதியிலும் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் அதிகரித்து மக்கள் வசிக்கும் பகுதியில் நீர் சூழ்ந்திருக்கிறது. சீனாவுடனான எல்லை பிரச்சனை என்பது இந்தியாவுக்கு மிக பெரும் சவால் என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிற்கு இரண்டாவது பெரிய சவால் என்பது பாகிஸ்தானின் மறைமுக போர் என்றார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டியளித்த அவர், நமது தேவைகளுக்கேற்றதை வாங்குவது நமது முடிவு என்றும், எங்கிருந்து எண்ணெய் வாங்குகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஜிஎஸ்டி வரி என்பது கபர் சிங் வரி என விமர்சித்த காங்கிரஸ் தற்போது ஆதரிப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிண்டல் அடித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை ஏன் செயல்படுத்த முடியவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி 2.0வை தொடர்ந்து ஜிஎஸ்டி 3.0 என்ற பெயரில் மேலும் சீர்திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சிறு வணிகர்களுக்கு சுமையின்றி வரிகளை எளிமையாக்கி வைத்திருப்பதே நோக்கம் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இன்று விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற உள்ள நிலையில் அந்நகரத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லஷ்கர்-இ-ஜிஹாத் அமைப்பு விடுத்த மிரட்டலில் 34 தற்கொலை குண்டுதாரிகள் 1 கோடி மக்களை கொல்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலையில் ஏற்பட்ட திடீர் உடல் சோர்வு மற்றும் சீரற்ற இதய துடிப்பு காரணமாக முதலமைச்சர் பகவந்த் மான் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனியார் நிறுவனங்களில் வேலை நேரம் 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்தப்பட உள்ளது. இது தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தம் செய்வதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலீடுகளை ஈர்க்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. என்றென்று பெரியாரின் வழியில் திமுக அரசு தொடரும், சாதிக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கு தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டுள்ள முதல்வர், பெரியாரின் கருத்துக்களை செயல்படுத்தியது திராவிட மாடல் அரசுதான் என பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து திமுக அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் அதனை சிறுபான்மையின மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேனியில் பேசிய அவர், சிறுபான்மையின மக்களுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் இருந்து பிரிந்த முக்கிய பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்குள் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். அவ்வாறு 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒத்த கருத்து உள்ளவர்களை இணைத்துக் கொண்டு ஒருங்கிணைக்கும் பணியை தொடங்குவோம் என்றும் உறுதியாக கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன் பற்றி அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காததால் கட்சியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தேனி சுற்றுப்பயணத்தின் போது செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் பற்றி பேசுவதை முற்றிலும் தவிர்த்தது கட்சியினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் பேசியது தொடர்பாக பாஜக தொண்டனாக தாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்றும் அதனை அதிமுக தலைவர்கள்தான் விவாதிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதால் தமிழக அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றார்.
தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை வழிமறித்து அதிமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை இணைக்க 10 நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் கெடு விதித்த நிலையில் தொண்டர்கள் முற்றுகையிட்டனர். அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பான செங்கோட்டையன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இபிஎஸ் பிரச்சாரத்தில் அதிமுகவினர் பதாகைகளை ஏந்த மேற்கொண்டார். அதில் பங்கேற்ற அதிமுகவினர் கட்சிக்கு ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம், இபிஎஸ்ஏ போதும் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்தனர். கொலை முயற்சி காரணமாக ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தஞ்சை ஆடுதுறை பாமக வடக்கு மாவட்ட செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான ம.க. ஸ்டாலின் அலுவலகத்தில் இருந்தபோது வெடிகுண்டுகள் வீசி கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதால் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சி நடந்ததற்கு அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ம.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் மூலம் பாதுகாப்பு வழங்குவதுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயன்ற சம்பவத்திற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அலுவலகத்திற்குள் புகுந்து கொலை செய்ய துணியும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக சாடிய அவர், வெளியில் சென்றால் பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியுமா என மக்கள் அஞ்சி நடுங்கும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். கடலூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் கிரிம்சன் ஆர்கானிக் என்ற ரசாயன தொழிற்சாலையை உடனடியாக மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரசாயன வாயு வெளியாகி 80க்கும் மேற்பட்ட மக்கள் மயக்கமடைந்துள்ளதாகவும் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எச்சரித்துள்ளார். சிப்காட் பகுதியில் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரை அமைச்சர் நேரில் சந்தித்து பேசினார். முதல்வரின் வெளிநாடு பயணம் குறித்து விமர்சனம் செய்யவில்லை என்றால் அவர்கள் எதிர்க்கட்சி அல்ல என்றும், ஆனால் அவர்கள் தேவையற்ற விமர்சனங்களை செய்வதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 2,06,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோப்ப நாய்களுடன் விரைந்து சென்று சோதனை நடத்திய போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் போலி என்பதை கண்டுபிடித்தனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு வர உள்ளது. பொறுப்பு டிஜிபி நியமனத்தை ரத்து செய்துவிட்டு விதிகளுக்குட்பட்டு புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் பணியை தொடங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. மூன்றாவது பிரசவத்திற்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பும் சலுகைகளும் வழங்க கோரிய விண்ணப்பத்தை முன்சிப் நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து ரஞ்சிதா தொடர்ந்த வழக்கில் விடுப்பு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகிற 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில் 24 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களும் 29 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களை அரசு நிரப்பாமல் வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி நிர்வாகம், பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்கள் இடையே பாலமாக செயல்படும் அலுவலர்களை உடனே நியமிக்க வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டடம் இடிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு சுமார் 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் மற்றும் பிராட்வே மெட்ரோ, புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடை மேம்பாலம் அமைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இடிக்கும் பணிகள் நடைபெறுகின்றது. போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதம் என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் போலி செல்லான் அனுப்பி நூதன முறையில் மோசடி நடப்பதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப் மூலம் வரும் அந்த செய்தியில் பரிவான் என்ற லிங்கை அனுப்பி அதனை தொட்டவுடன் வங்கி தொடர்பான தகவல்கள் திருடப்படுவதாக கூறினர். அனைவருக்கும் IIT திட்டத்தின் கீழ் வரும் ஆண்டில் கூடுதலாக ஏரோநாட்டிக்கல் மற்றும் பொருளாதாரம், கணிதம் குறித்த BS பாடத்திட்டம் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக சென்னை IIT இயக்குனர் காமகோடி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் வரும் காலங்களில் காப்புரிமை, புதிய கண்டுபிடிப்பு, ஸ்டார்ட் அப் உள்ளிட்டவைகளில் சென்னை IIT அதிக கவனம் செலுத்த உள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் வஉசி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மத்திய பாஜக அரசு குறித்து விமர்சித்து பேசிய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியிடமிருந்து மைக்கை பறித்த பாஜக நிர்வாகிக்கு சரமாரியாக அடி விழுந்தது. மைக்கை பறித்த பாஜக நிர்வாகி சொக்கலிங்கத்தை சூழ்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்கிய நிலையில் தகவல் அறிந்து பாஜக நிர்வாகிகளும் திரண்டு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் மருத்துவ கழிவுகளை கொட்டச் சென்ற லாரியை மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். RK நகர் குடியிருப்பு பகுதியில் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மருத்துவ கழிவுகள் தீயிட்டு எரிக்கப்படுவதால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசு விடுமுறை நாளான நேற்று சேலத்தில் மகளிர் விடுதி அருகே காவல்துறை பாதுகாப்புடன் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாநகர் சொர்ணபுரி பகுதியில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருந்த நிலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை களை கட்டியது. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த இளைஞர் லாரி சக்கரத்தில் சிக்காமல் நூலிழையில் உயிர் தப்பித்தது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பிஞ்சுவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கவின் என்பவர் தனது பைக்கில் சென்று கொண்டிருந்த போது லாரியின் பக்கவாட்டில் சென்ற நிலையில் திடீரென பைக் ஸ்கிட் ஆகி தவறி கீழே விழுந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்த மர்ம நபர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலுப்பையூரணியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சண்முகா நகர் சுடுகாடு அருகே வெட்டு காயத்துடன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் காப்பகத்தில் பயிற்சிக்கு வந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு தந்ததாக மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். தனியார் பிசியோதெரபி காப்பகத்தில் மருத்துவராக பணியாற்றி வரும் டேனியல் பயிற்சிக்கு வந்த மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மிலாது நபியை ஒட்டி நேற்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை அருகே கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் படுஜோராக விற்பனையாகும் வீடியோ வெளியாகியது. நாராயணபுரம் ஏரிக்கரை பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்றனர். சென்னை கொளத்தூரில் இறுதிச் சடங்கின் போது மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தலையில் அடிபட்டு இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இறுதிச் சடங்கிற்கு வந்த அவரது தம்பி மகன் அரவிந்தன் போதையில் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதில் மஞ்சுளாவின் உறவினர்கள் அரவிந்தனை கொலை செய்தனர். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் மலையில் தீ விபத்து ஏற்பட்டது. கோயிலுக்கு பின்புறம் உள்ள அருணாச்சலேஸ்வரர் மலைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மூலிகை செடிகள் தீயில் கருகி நாசமாகின. இதனையடுத்து தீ வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 4 போலீசார் கைது செய்தனர். வளத்தாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பாளையம் என்பவரது பைக் காணாமல் போனது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் முன்னுக்கு பின் முரணாக பேசிய இளையராஜா, அஜய், முத்துக்குமார், டாலி ஆகியோரை கைது செய்து 10 இருசக்கர வாகனங்களை மீட்டனர்.
கடலூர் மாவட்டம் தேவதானம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த புனித டேவிட் கோட்டையின் புனரமைப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை கட்டடத்தின் சில பகுதிகளில் சேதம் ஏற்பட்டதால் அதனை புனரமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மழையில் நனைந்தபடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமிராயபுரத்தைச் சேர்ந்த விவேக்கின் மனைவி நிஷாலினியிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து நிஷாலினி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக பிளெக்ஸ் பேனர் அகற்றப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் லண்டன் சென்றது தொடர்பான நிகழ்ச்சிகளை LED திரையில் ஒளிபரப்பு செய்வதற்காக அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் வைத்திருந்த பேனரை நகராட்சி நிர்வாகம் அகற்றியதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஏரிக்கு மேட்டூர் அணையின் உபரி நீரை உடனடியாக நிரப்பக் கோரி விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சுப்பள்ளி ஏரிக்கு உபரி நீர் கொண்டு செல்வதற்கான கால்வாய் அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் ஏரிக்கு தண்ணீர் செல்ல விடாமல் தனிநபர் தடுத்து நிறுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஆற்றங்கரையோரம் குப்பை கழிவுகளை கொட்ட வந்த பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமாரெட்டிபாளையத்தில் கொசஸ்தலை ஆற்றையொட்டி அமைந்துள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டக்கிடங்கில் குப்பை கழிவுகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தின் மூலம் அப்பகுதி மக்கள் தடை உத்தரவு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி ஊழியரை திமுக நகர்மன்ற கவுன்சிலர் காலில் விழ வைத்ததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்த நபரை கைது செய்ய வேண்டும் என தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அரசு ஊழியரை காலில் விழ வைத்த நகர்மன்ற கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. MP ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பழவேற்காடு சாலையில் பசுமாடுகளால் அதிக அளவில் விபத்துகள் நேருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலைகளை மாடுகள் ஆக்கிரமிப்பு செய்து விடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்திக்கும் சூழலில் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருமணமான 4 ஆண்டுகளில் பெண் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரை கணவனே அடித்து கொன்று தூக்கில் தொங்கவிட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ மணக்கால் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் மனைவி ஸ்வேதாவை அடித்து கொன்றதாக கூறி பெண் வீட்டார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் மற்றும் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் ஸ்டண்டில் ஈடுபட்டதாக இளைஞர் மீது புகார் எழுந்த நிலையில் வைரலான வீடியோ கொண்டு போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வன்னிநாதபுரம் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தனசேகரன் என்பவர் நடத்திய ஏலச்சீட்டில் 20க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பணம் கட்டி வந்த நிலையில் அதனை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். யூசிப் அகமது, சையத் அலி, கௌதம் ராஜா ஆகியோர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதும் விற்பனை செய்வதும் தெரியவந்த நிலையில் அவர்களிடம் விசாரணை செய்து 30 கிராம் கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே மது குடிக்க பணம் தர மறுத்த மாற்றுத்திறனாளி தந்தையை அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். சாம்ராஜ்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிட்டான் என்பவருடைய மகன் முத்துக்குமார் மது அருந்த தந்தையிடம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரத்தில் தந்தையை கட்டையால் அடித்ததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
சென்னை வியாசர்பாடியில் ஷீரடி சாய்பாபா 51 என்கின்ற தலைப்பில் சாய்பாபா பக்தி பாடல்கள் அடங்கிய குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நடிகர்கள் நிழல்கள் ரவி, தம்பி ராமையா, ஜீவா ரவி மற்றும் பாடலாசிரியர் ஸ்ரீராம் சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் மிலாது நபியை ஒட்டி சமய நல்லிணக்க ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பாரம்பரிய சிலம்பாட்டம், சுருள்வாள் மற்றும் இஸ்லாமிய பாடல்கள் பாடி திருநாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கள்ள நோட்டுகளாக புழக்கத்தில் விட்ட பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கள்ள நோட்டுகள் புழங்குவதாக எழுந்த புகாரின் பேரில் மணிகண்ட பிரபு வீட்டில் போலீசார் சோதனையிட்டதில் ஜெராக்ஸ் மெஷின் மற்றும் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மின்வயர் எரிந்து மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் மிகவும் சிரமப்படுவதாகவும் உடனடியாக மின்சாரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே ஏற்கனவே திருமணமான பெண்ணை மறுமணம் செய்து வைத்த விவகாரத்தில் மணப்பெண் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள புரோக்கர்கள் உட்பட 4 பேரை தேடி வருகின்றனர். மேட்டூரைச் சேர்ந்த பிரகாஷிற்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை மறுமணம் செய்து வைத்தது அம்பலமானது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் அருகே பூட்டி கிடந்த கட்டடத்திற்குள் சிக்கிக் கொண்ட நபரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மதுரையை சேர்ந்த பெரியண்ணன் மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு பயத்தில் பூட்டியிருக்கும் சத்திரத்திற்குள் ஏறி குதித்து சென்று மீண்டும் வர முடியாமல் தவித்துள்ளார். 2 அமைச்சர்கள் டார்ச்சர் செய்வதாக முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா கூறியிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து புகார் அளித்தால் முதல்வரிடம் கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், முன்னாள் பெண் அமைச்சரிடமிருந்து இதுவரை எந்த புகார் மனுவும் வரவில்லை என்றார். புதுச்சேரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். தானப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாலமுரளி பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்ல ஆட்டோவில் ஏறிய 12ஆம் வகுப்பு மாணவியை தென்னந்தோப்பு பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சாலைகளில் மாடுகள் சுற்றுவதை தடுக்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முன்னால் சென்ற பைக் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் கார் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பைக்கில் சென்ற நாவினிப்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பாதையில் கூகுள் மேப் உதவியுடன் சென்ற சரக்கு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த போலீசார் ஜேசிபி உதவியுடன் வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதோடு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுவதாக புகார்கள் எழுந்தன. கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியிடம் நகை, பணம் பறித்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். முகமூடி அணிந்து வீட்டிற்குள் புகுந்த 2 பேர் கண்ணன், சுந்தரம்மாள் தம்பதியிடமிருந்து 20,000 பணம், நகையை திருடியதாக சந்தோஷ், மனோஜ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். கோவை வனக்கோட்டத்துக்குட்பட்ட வன எல்லையில் உருக்கு கம்பி வேலி அமையவிருக்கும் இடங்களை பார்வையிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தனர். காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வன எல்லையில் உருக்கு கம்பிகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே காதலித்த சிறுமி உயிரிழந்ததால் இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தான் காதலித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் தனுஷ் என்ற இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். காஞ்சிபுரத்தில் பார்க்கிங் காவலாளியை 3 இளைஞர்கள் மது போதையில் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காமாட்சியம்மன் கோயில் அருகே உள்ள தனியார் பார்க்கிங்கில் பணியில் இருந்த காவலாளி பிரகாஷ் என்பவரை போதையில் வந்த இளைஞர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு எந்த லாபமும் இல்லை என்ற சபாநாயகர் அப்பாவு முகேஷ் அம்பானிக்கு தான் லாபம் என்றார். நாகர்கோயிலில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐயா வைகுண்டர் குறித்த அவதூறு கேள்வி தொடர்பாக TNPSC அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஓணம் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுவட்டார பொதுமக்கள் மகாபலி சிவன் விஷ்ணு வேடமணிந்து செண்டை மேளம் முழங்க ஆடி பாடி கோட்டையை சுற்றி ஊர்வலமாக வந்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு கொண்டாடினர். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டின் பரன் மேல் பதுங்கியிருந்த சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் எம்பியை போலீசார் கைது செய்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கைஷ்கான் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் அவர் கன்னோஜ் மாவட்டத்திற்குள் நுழைய நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதனையும் மீறி அவர் வீட்டுக்கு சென்றதால் அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் சோடவரம் துணைச்சிறையில் வார்டனை தாக்கிவிட்டு தப்பியோடிய 2 கைதிகளை போலீசார் தேடி வருகின்றனர். சிறையில் உணவு தயாரிக்கும் பணிக்காக கைதிகளை வெளியே அழைத்து வந்தபோது பெஜவாடா ராமு மற்றும் நக்கா ரவிக்குமார் வார்டனை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில், கோதண்டராம சுவாமி கோயில், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் மற்றும் அப்பலாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களின் நடை நாளை மதியம் முதல் மூடப்படுகிறது. நாளை இரவு 11:01 மணி முதல் நள்ளிரவு 12:23 மணி வரை 82 நிமிடங்களுக்கு முழு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. இலங்கையின் ஊவா மாகாணத்தில் 1000 அடி பள்ளத்தில் விழுந்து சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பயணித்த பேருந்து ஒன்று எதிரே வந்த ஜீப்பில் மோதி 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து உருண்டு சென்றது. இதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக எண்ணெய் வாங்குவது குறித்து மீண்டும் புலம்பிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மோடி ஒரு சிறந்த பிரதமர் என்றும் இந்தியாவுடன் தான் எப்போதும் நட்புடன் இருப்பேன் என்றும் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறினார். இந்தியா மற்றும் ரஷ்யாவை சீனாவிடம் இழந்துவிட்டது போல தோன்றுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு நடுவே ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்து பேசிய புகைப்படத்தை பகிர்ந்து இவ்வாறு பதிவிட்டுள்ள ட்ரம்ப், மூவரும் சேர்ந்து வளமான மற்றும் நீண்ட எதிர்காலத்தை பெறட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓரிரு மாதங்களில் அமெரிக்காவிடம் இந்தியா மன்னிப்பு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்வரும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், ட்ரம்புடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இந்தியா முயற்சிக்கும் போது மோடியை எவ்வாறு டீல் செய்ய வேண்டும் என்பதை ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் மாளிகையில் அந்நாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இரவு விருந்து வைத்த அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவில் எவ்வளவு முதலீடு செய்வீர்கள் என அவர்களிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியதால் சங்கடமான சூழல் நிலவியது. விருந்துக்கு பின்னர் ஆப்பிள் நிறுவன CEO டிம் குக், மெட்டா CEO ஜக்கர்பர்க்கிடம் ட்ரம்ப் கேள்வி எழுப்ப அவர்கள் தனித்தனியே 50 லட்சம் கோடி என தெரிவித்தனர்.
தாய்லாந்தின் புதிய பிரதமராக அனுடின் சான் விரக்குள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை நிலவுகிறது. இது தொடர்பாக கம்போடியா முன்னாள் பிரதமர் ஹூன் சென் உடன் தொலைபேசியில் பேசிய தாய்லாந்து பிரதமராக இருந்த ஷினாவத்ரா தம் நாட்டு தளபதியை குற்றம் சாட்டி பேசியதால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சகோதரி அலிமா கான் மீது முட்டை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராவல்பிண்டி சிறையில் உள்ள சகோதரரை சந்தித்துவிட்டு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த போது அலிமா மீது தாக்குதல் நடத்தியதாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ள ஆப்கானிஸ்தானில் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். பெண்களை தொடவே கூடாது என்ற பாலின கட்டுப்பாடு காரணமாக இடிபாடுகளில் சிக்கியுள்ள பெண்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு 4வது முறையாக நேற்றிரவு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டு பதற்றத்தை அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2200ஆக உயர்ந்த நிலையில் மீண்டும் 4வது முறையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.0 பதிவானது. பீகாரில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இன்று நடைபெறும் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி சீனாவுடன் மோத உள்ளது. சூப்பர் 4 சுற்றில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணி இன்றைய ஆட்டத்தில் டிரா செய்தாலே இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிட முடியும் என்பதால் இந்த போட்டி அதிக எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. ரசிகர்களின் வருகையை அதிகரிப்பதற்காக மகளிர் உலகக்கோப்பைக்கான டிக்கெட் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 13வது மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் வருகிற 30ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை நடக்கின்றது. இந்த உலகக்கோப்பை போட்டிக்கான முதல்கட்ட ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கியது. லீக் ஆட்டங்களுக்கான டிக்கெட் விலை ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பை ஓர்லியில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்ற இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவின் காரை நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் நகர முடியாமல் திக்குமுக்காடினார். மும்பை ராஜா என கோஷம் எழுப்பிய ரசிகர்களை நோக்கி ரோஹித் சர்மா கையசைத்ததால் அனைவரும் உற்சாகமடைந்தனர். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரர் ராஸ் டெய்லர் 3 வருடங்கள் கழித்து மீண்டும் சர்வதேச கிரிக்கெட் களத்திற்கு திரும்பியுள்ளார். தற்போது ஓய்வு முடிவை மாற்றியுள்ள அவர் நியூசிலாந்திற்காக அல்லாமல் சமோவா அணிக்காக களமிறங்க உள்ளார். டெய்லரின் தாய் சமோவா வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதால் அவர் சமோவாவுக்காக விளையாட தகுதியுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் சிக்கடு பாடல் வீடியோ வெளியானது. கடந்த மாதம் 14ஆம் தேதி வெளியான இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள சிக்கடு பாடலின் ப்ரோமோ வீடியோ படம் வெளியாவதற்கு முன்பே வெளியாகி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் சிக்கடு பாடலின் ஒரிஜினல் வீடியோ யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ளது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தனது பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளமை இதோ இதோ ஒத்த ரூபாய் தாரேன் என் ஜோடி மஞ்சக்குருவி பாடல்களை பயன்படுத்தியதாக புகார் தெரிவித்துள்ளார். இயக்குனர் வினோத் பிறந்த நாளை ஒட்டி அவரை வாழ்த்தி ஜனநாயகன் படக்குழு வீடியோவை வெளியிட்டுள்ளது. இயக்குனர் வினோத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் விஜய் உடனிருக்கும் காட்சியை பார்த்து ரசிகர்கள் குஷியாகினர். மலையாள நடிகைகள் ஓணம் பண்டிகை கொண்டாடியது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. கீர்த்தி சுரேஷ் முதல் கல்யாணி பிரியதர்ஷன் வரை அழகான கசவு சேலை உடுத்தி ஓணம் கொண்டாடியுள்ளனர். மேலும் மமிதா பைஜு, ஐஸ்வர்யா மேனன், கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்ட நடிகைகளின் வசீகர புகைப்படங்களும் பகிரப்பட்டுள்ளன. 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பிரபல ஹிந்தி நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரின் கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருவரும் மும்பையில் வசித்து வரும் நிலையில் பணத்தை மோசடி செய்ததாக தொழிலதிபர் தீபக் கோத்தாரி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
ஜீத்து ஜோசப் இயக்கிய கிரைம் த்ரில்லர் கதைக்களம் கொண்ட மிராஜ் திரைப்படம் வருகிற 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தில் ஆசிஃப் அலி, அபர்ணா, பாலமுரளி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு விஷ்ணு ஷியாம் இசையமைத்துள்ளார். பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் தண்டிப்பார் என்றும் தர்மம் ஜெயிக்கும் எனவும் மாதம்பட்டி ரங்கராஜுவின் 2வது மனைவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜு சமீபத்தில் ஜாய் கிறிசெல்டாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு முதல் மனைவியிடமே சென்று விட்டதாக ஜாய் கிறிசெல்டா புகார் அளித்திருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சிறிய காட்டூர் கிராமத்தில் இளங்குமரன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீர் கோயில் உச்சியில் உள்ள கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோயிலின் உட்பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை ஒட்டி மகா நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட நந்தி சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற மகா தீபாராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ட்ரூக் நிறுவனத்தின் புதிய பட்ஜெட் விலை மாடலாக மெகா 8 இயர்பட்ஸ் இந்திய மார்க்கெட்டில் களமிறங்கியுள்ளது. 1909 பட்ஜெட்டில் 70 மணி நேரங்களுக்குள் பிளேபேக் கொடுப்பதால் தனி வரவேற்பு பெற்றுள்ளது. இதுபோக ஸ்பேஷியல் ஆடியோ, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், IPX5 ரேட்டிங் ரெசிஸ்டன்ட் போன்ற பல அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கூகுள் நிறுவனத்திற்கு 30,859 கோடி ரூபாய் அபராதம் விதித்து ஐரோப்பிய ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூகுள் அதன் சொந்த டிஜிட்டல் விளம்பர சேவைகளை ஆதரிப்பதன் மூலம் குழுவின் போட்டி விதிகளை மீறியதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் திறக்கப்பட்ட டெஸ்லா கார் ஷோரூமில் கார் விற்பனை தொடங்கியது. கடந்த ஜூலை மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பாந்த்ரா பகுதியில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் டெஸ்லா ஷோரூமை திறந்து வைத்தார். இந்த நிலையில் கார் விற்பனையை மாநில போக்குவரத்து அமைச்சர் தொடங்கி வைத்தார்.